ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் பல்வேறு வகையான போஸ்ட்டுங்களுக்கு சூப்பரான ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் May 21. இது பர்மனெண்ட் ஜாப். சேலரி கூட 70,000 மேலே வரும். மிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்காதுன்னு தெரியும். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய மிகப்பெரிய நவரத்னா கம்பெனி. இது இந்தியா ஃபுல்லாக பல்வேறு இடத்துங்களில் இந்த கம்பெனிங்க இருக்குது. இதில் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற நிறுவனத்தில் காலி இருக்கிற பல்வேறு போஸ்ட்டுங்களுக்கு தகுதியானவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் April 22, லாஸ்ட் டேட் May 21 வரை இருக்குது. இதில் என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கு கல்வி தகுதி வேகன்சிலாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 94 வேகன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமாவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். பாய்லர் டெக்னீஷியனுக்கு 18 வேகன்சி. இதுக்கு டிப்ளமாவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா பாய்லர் அட்டெண்டன்ட் சர்டிஃபிகேட் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேகன்சிகளை வந்து கேஸ்ட் வைஸ் பார்த்துன்னு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனில் மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு 14 வேகன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமாவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அடுத்து எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு 17 வேகன்சி. இதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். பிறகு இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 9 வேகன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமாவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம். பிறகு லேப் அனலிஸ்ட்டில் 16 வேகன்சி இருக்குது. இதில் கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். வித் 60% மேலே மார்க் கூட எடுத்துருக்கணும். இல்லைனா எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜூனியர் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 18 வேகன்சி இருக்குது. இதுக்கு டிகிரியில் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். அது இல்லாமல் ஹெவி வெஹிக்கிள், மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸும் இருக்கணும். மொத்தம் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 186 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிலாம் வந்து கேஸ்ட் வைஸ் பார்த்துன்னு அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை SC, ST, OBC, EWCயில் வேகன்சி கம்மியாக இருந்தால் அன்ரிசர்வ்டில் இருக்கிற வேகன்சி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு கூட 8 வேகன்சி மேலே இருக்குது. இந்த போஸ்ட்டுங்கள்லாம் வந்து எந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கின்னு இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்களாம் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் கல்வி தகுதி வந்து மேலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு மேலே படிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃபுல் டைம் ரெகுலர் மட்டுமே படிச்சிருக்கணும். அதுவும் அப்ரூவ்டு பண்ண காலேஜுகள் மட்டுமே படிச்சிருக்கணும். மினிமம் வந்து 60% மேலே மார்க் எடுத்துருக்கணும். SC, ST ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ட் வந்து மினிமம் 50% மேலே மார்க் எடுத்திருந்தாவே போதும். ஏஜ் வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் 25 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதாவது டிகிரியில் இன்ஜினியரிங் படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை. டிப்ளமா படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC, ST, OBC, EWS, எக்ஸர்விஸ்மேன், ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கெலாம் வந்து வேகன்சிங்களில் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ரிசர்வேஷன் இருக்குது. OBCயில் அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து அதுக்கான நான் கிரிமினல் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும். ஏஜில் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது. SC, ST 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸும், ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு 15 இயர்ஸ்க்கு மேலே ரிலாக்ஸேஷன் இருக்குது. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் பொறுத்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் கரெக்டான குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டுமே கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இந்த எக்ஸாமில் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட், டெக்னிக்கல், ப்ரொஃபஷனல் நாலேஜ் இது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு இந்தியா ஃபுல்லாக 22 சென்டருங்க இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அந்த சென்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிறகு இந்த எக்ஸாமில் குவாலிஃபை பண்ணவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வர வைப்பாங்க. அதாவது அந்த போஸ்ட்டுக்கு சம்மந்தமாக டெஸ்டிங் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் வந்து குவாலிஃபை ஆனாவே போதும். பிறகு ஃபிசிக்கல், மெடிக்கல் டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க. மெடிக்கல் ஃபிட்டாகவும் இருக்கணும். அடுத்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இருக்கும். அந்த டைமில் வந்து 55,000 மேலே சேலரியாக கொடுப்பாங்க. பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் முடிச்சிட்ட பிறகு மற்ற அலவன்ஸ்லாம் சேர்த்து 70,000 மேலே சேலரி வரும். ப்ரொபேஷன் பீரியட் கூட இருக்குது. 9 மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். இந்த 9 மந்த்ஸில் உங்களை பர்ஃபார்மன்ஸ் பார்த்து பர்மனெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இது ஆன்லைன் மட்டுமே அப்ளை பண்ணணும். இந்த hindusthanpetroleum.com இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் கேரியர்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக ரெக்யர்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் இருக்குது. அதில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சைன் அப் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம், நல்லா ஒர்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். பிறகு லாகின் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். பிறகு சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணும். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் 200 KBக்குள்ளே JPG ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கின்னு அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோலாம் வந்து லேட்டஸ்ட்டாகவும் கலர் ஃபோட்டோ தான் இருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து அந்த HPCL அட்ரஸுக்கு அனுப்பக்கூடாது. பிரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுங்க. அடுத்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 590 rupees பே பண்ணணும். இந்த அமௌண்ட்டில் வந்து ரீஃபண்ட் எதுவும் ஆகாது. இந்த அமௌண்ட்டை வந்து SC, ST ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. இந்த ஃபீஸ் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI நெட் பேங்கிங் மூலிமா கூட பே பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ண பிறகு தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும்.
அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு நல்லா பார்த்துக்கின்னு தகுதியாக இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. இன்னும் ஒரு டீடைல்ஸ் செஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ண ஆன்லைன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.